மை டியர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த குற்றாலம் வந்தீங்கன்னா குற்றாலம் மலைக்கு மேலே இருக்க இந்த சக்தி வாய்ந்த செண்பகத்தேவி அம்மன் கோவிலுக்கு போக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் மெயின் அருவிக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டரில் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணுங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்கன்னா கையில் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு அத்தாரிட்டிக்காக இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ண பிறகு தான் உங்களை இந்த கோவிலுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு செக்கிங்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வரட்டுப்பாறை, படிக்கட்டு, அப்புறம் ஓடி வர்ற ஆறு இதெல்லாம் நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்குங்க. சும்மா வேறு லெவலில் சீனிக்கெலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கோவிலை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோவில் வந்து பாண்டியா காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோவிலுங்க. இங்கே அகத்தியர், லோகமுத்திரை இவங்க எல்லாமே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருக்குங்க. இது செண்பகத்தேவி அருவி. இது பார்க்கறதுக்கு மட்டும்தான், குளிக்கிறதுக்கு இல்லை. ஸோ திடீர்னு வெள்ளம் வந்தால் அவங்களை அடிச்சுட்டு போயிடும். தயவு செய்து இறங்காதீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ முழுக்க முழுக்க நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வனத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க.